ஹாய், நான் உங்கள் மெகராஜ். இது அஃப்கோர்ஸ் ப்ரீ கோர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் கொரியர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும், அதாவது லாஜிஸ்டிக் டீமை பொறுத்த வரைக்கும் கிராம பகுதிகளில் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அமேசானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இப்போதைக்கு நான் ஃபேஸ் பண்ணல. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான இடங்களில் கிராம பகுதிகளில் கொரியர் சர்வீஸு இருக்காது. அதாவது எம்எஃப்என்னை பிக்கப் பண்ணக்கூடிய லாஜிஸ்டிக் சர்வீஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்க தேர்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டெலிவரியாக இருக்கட்டும், இல்லை இகாம் எக்ஸ்பிரஸ், அப்புறம் மற்ற கொரியர் சர்வீஸ்லாம் அவங்க அலாட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி அலாட் பண்ணுற பட்சத்துலேயும் அவங்க அந்த கொரியரை ப்ராப்பராக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் சர்வீஸோ அமேசான் சர்வீஸோ கரெக்டாக டே டு டே எடுத்துருவாங்க. இவங்க கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக தூரமாக இருந்தது அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் கடத்துவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேன்சல் நம்மளுக்கு வரும். அதாவது கஸ்டமர் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுவாங்க. லோக்கல் டெலிவரியே 4 நாள் 5 நாள் ஆகும்போது அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது குறைஞ்சது 1 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். இவங்க 5 நாள் 7 நாள் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கேன்சல்லாம் நம்ம மீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். எஃப்இ ஹேஸ் மிஸ்பிஹேவ்டு வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஹாய் டீம், பிக்கப் இஸ் நாட் ஹேப்பனிங் ஃப்ரம் மை லொக்கேஷன், ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் டெலிவரி. அதாவது நான் இப்போ கொரியர் டெலிவரியில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அவங்க ப்ராப்பராக எடுக்க மாட்டேங்காங்க. ஸோ இந்த சர்வீஸ்னு இல்லை, இப்போ இகாம் இருக்கட்டும், வேறு மற்ற சர்வீஸாக இருந்தாலும் அவங்க டிலே பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தேர்டு பார்ட்டி சர்வீஸு. ஸோ இந்த மாதிரி டிலே பண்ண தான் செய்வாங்க. ஸோ அதை நீங்கள் எஃப்இஎஸ் மிஸ்பிஹேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் பண்ணும்போது அவங்க மேபி சீக்கிரம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் அவங்க சீக்கிரம் எடுப்பாங்களா இல்லாட்டி இது சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி அவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி போகலாம். அது மூலமாக அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். மித்தபடி இது உறுதியாக கரெக்டான விஷயமா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் டோன்ட் க்ளோஸ் த டிக்கெட் வித்தவுட் ப்ராப்பர் ரெகுலேஷன் அண்ட் கைண்ட்லி அரேஞ்ச் த கான்ஃபரன்ஸ் கால் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது கான்ஃபரன்ஸ் கால் அரேஞ்ச் பண்ணி செல்லர் சப்போர்ட்லேருந்து ஒருத்தரும் அந்த டெலிவரியில் ஹெட்டாக இருக்கிற ஒருத்தரும் கான்ஃபரன்ஸில் பேசுவாங்க, நம்மளும் பேசலாம். ஸோ அதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லேட் பண்ணுறாங்க, ஸோ இதை என்னன்னு பார்த்து நீங்கள் சரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னும் க்ளோஸ் பண்ணல, இந்த டிக்கெட்டை பெண்டிங்கில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பெண்டிங் ஃப்ளிப்கார்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டிக்கெட் ரைஸ் பண்ணுறத டிஃபிகல்ட் ஆக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியர் டீம் சரியாக பிக்கப் பண்ண வரல அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது டிக்கெட் ரைஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை காட்டுறவாங்க. ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே பாருங்கள், கீழே ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மை ஹெல்ப் சென்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆர்டர் அண்ட் டெலிவரி அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அட்டம்ப்ட் மார்க்டு நோபடி கேம் டு பிக்கப், அதாவது கொரியரை அந்த டேட்டில் பிக்கப் பண்ண வரல லாஜிஸ்டிக் டீம் அப்படின்னா இதை கொடுக்கணும். ஆனால் இதில் டிக்கெட் ரைஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பற்றின வீடியோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் இது செகண்ட் வீடியோ. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு நிறையா ஆர்டர் கேன்சல் ஆகும். ஸோ அதனால் நமக்கு நிறையா நஷ்டம் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் கொரியரை சென்ட் பண்ணிட்டீங்க, கஸ்டமர் டிலே ஆகிறதுனால உங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் செலவு, அதாவது அந்த இப்போ 100 ரூபா லாஜிஸ்டிக் செலவாகுது அப்படின்னா அது உங்களுக்கு அனாமத்தாக போகும். அந்த 100 ரூபா இவங்க பிடிச்சிக்குவாங்க. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்கப் பண்ணிட்டு போகிற லாஜிஸ்டிக் டீம் தான் காரணம். ஸோ இது கஸ்டமருக்கும் தெரியாது, ஃப்ளிப்கார்ட்டுக்கும் தெரியாது. ஸோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். லாஜிஸ்டிக்கால் தான் எனக்கு ஆர்டர் கேன்சல் ஆச்சு, அதனால தான் எனக்கு பைசா நஷ்டமாச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்.
தெரியப்படுத்தி என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க வார்னிங் கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூலமாக பெனிஃபிட் கிடச்சிதுன்னா நல்லது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராம பகுதிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் வச்சுருக்காங்க, லாஜிஸ்டிக் டீம் வச்சுருக்காங்க. ஆனால் அதை வந்து எம்எஃப்என் எடுக்காமல், அதாவது கொரியர் டெலிவரி பண்ணுற ஒரு ஆஃபீஸாக மட்டும்தான் வச்சுருக்காங்க. எனக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஆஃபீஸில் நான் போய் விசாரித்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நாங்கள் வந்து வர்ற கொரியரை டெலிவரி மட்டும் தான் பண்ணுவோம், மித்தபடி எங்களுக்கு எம்எஃப்என்னாக எடுக்கிறதுக்கு அதுக்கு அனுமதி வாங்கலை. ஸோ அதனால் இது வந்து ஃப்ளிப்கார்ட் ஆஃபீஸ் தான். ஃப்ளிப்கார்ட் வந்து லாஜிஸ்டிக் சர்வீஸ் எல்லாம் பார்க்குறோம். அதில் வந்து ஃப்ளிப்கார்ட் லோகோவும் போட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் உள்ளே போய் கேட்டதுக்கு வந்து நாங்கள் வந்து வர்ற கொரியரை வந்து டெலிவரி மட்டும் தான் பண்ணுறோம், அதாவது கஸ்டமருக்கு கொண்டு போய் தான் கொடுக்குறோம், ஆர்டர் பண்ண பொருளை கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுப்போம், மித்தபடி எம்எஃப்என் அதாவது சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்கு. ஃபால்ஸ் அட்டெம்ப்ட் மார்க்கெடு நோபடி கேம் டு பிக்கப் அப்படிங்கிற இந்த டிக்கெட்டை ரைஸ் பண்ணலான்னு வரும்போது இதில் டிக்கெட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷனே அவங்க கொடுக்கல. இப்போ காட்டுற பாருங்க, கீழே வாங்க. ஸோ இதில் என்னென்னா அப்லோட் ஆர்டர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அப்லோட் பண்ணாலும் ப்ராப்பராக அது வந்து அட்டாச் ஆக மாட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் த குவரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி நோ கொடுத்தாலும் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹவு கேன் வி இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்மிட் ஃபீட்பேக் அப்படிங்கிறது தான் வருமே தவிர உங்களால் டிக்கெட் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பேக்கில் வாங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எஃப்இ ஹேஸ் மிஸ்பிஹேவ் வித் மீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவேன். ஸோ இதுலேயும் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் இப்போ வந்து மாற்றிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்கள வந்து உடனே டிக்கெட் ரைஸ் பண்ண முடியாத மாதிரி நிறைய ஆப்ஷன் கொண்டு வராங்க. ஸோ கீழே வாங்க, இதில் நோ அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ரைஸ் சப்போர்ட் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து யாருமே எனக்கு வந்து பிக்கப் பண்ண வரல இன்றைக்கி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்லோட் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒன்றுனா இதில் வந்து ஆர்டர் ஐடி கொடுத்துடலாம். பல்காக இருந்ததுன்னா எக்ஸலில் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு இதில் வந்து ரெக்வஸ்ட் ஏ கால் பேக் அப்படிங்கிற ஆப்ஷனும் சில டைம் ஒர்க் ஆக மாட்டுக்கு, அவங்க கால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சப்மிட் டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா உடனே ஒர்க் அவுட் ஆயிடுது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சப்மிட் டிக்கெட் தான் ஒர்க் ஆகுது. இந்த ரெக்வஸ்ட் கால் பேக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து டிஃபிகல்ட்டான விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதாவது கஸ்டமர்ஸ் செல்லர் சப்போர்ட்டை வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி நிறைய விஷயங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ கிராம பகுதிகளில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. சிட்டிஸில் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. சிட்டியில் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து எம்எஃப்என் எடுக்கிறதுக்காக நிறைய ஆப்ஷன் உருவாக்கி வச்சுருப்பாங்க. பக்கத்தில் நிறைய எம்எஃப்என் ஆஃபீஸும் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பெரும்பாலான செல்லர் வந்து உருவாகிட்டு இருப்பாங்க. கிராம பகுதியில் வந்து செல்லர் வந்து அவ்வளோ உருவாகிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து கொரியரை கொடுக்கறத மட்டும் கவனமாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்கள் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நீங்கள் வந்து சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஸோ நிறையா டிஃபிகல்ட்டான விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சால்வ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்கள் சேல்ஸை நல்லபடியாக பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.